அவ்வியம் பேசேல். பாரதத்துல பிரிட்டிஷாரினுடைய ஆதிக்கத்திற்கு முன்பு வார சம்பள முறைதான் நடைமுறையில இருந்து வந்ததாம். மாத சம்பள நடைமுறை கிடையாது, வாரச்சம்பள நடைமுறை. வருடத்திற்கு 52 வாரங்கள். எப்போ? பிரிட்டிஷாரினுடைய ஆதிக்கத்திற்கு முன்பு. ஆங்கிலேயர்கள் மாத சம்பள முறையை அமல்படுத்துகிறார்கள். 4 வாரங்களுக்கு ஒரு சம்பளம் அப்படியாக கணக்கிட்டு மாத சம்பளமாக கொடுக்கிறார்கள். அப்போ 52 வாரங்கள் என்பது மாத சம்பளம் என்ற முறை வந்தபோது 12 பெருக்கல் 4 48 வாரங்கள். அப்ப 4 வாரங்கள் காணாமல் போயிற்று இல்லையா? மாதத்திற்கு ஒரு சம்பளம் என்று வந்தால் வருடத்திற்கு 12 சம்பளம் வருகிறது. ஆனால் 4 வாரத்திற்கு ஒரு சம்பளம் என்று கணக்கிட்டு பார்த்தால் வருடத்திற்கு 13 சம்பளம் வர வேண்டும். அப்ப இந்த ஒரு மாத சம்பளத்தை விட முடியுமா? கணக்கு பார்த்தார்கள். ஆங்கிலேயன் எல்லாவற்றிலும் ஏதோ ஒன்றை அவன் தனக்கு சாதகமாகவே பயன்படுத்துகிறான். அவனை சும்மா விடக்கூடாது. 1930 1940களில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க ஊழியர்கள் தங்களுடைய ஒரு மாத சம்பளம் வஞ்சிக்கப்படுவதாக போராட ஆரம்பித்தார்கள். எப்போ? 1930 1940 அந்த காலகட்டங்களில் மகாராஷ்டிராவில் தொழிற்சங்க ஊழியர்கள் தங்களுடைய ஒரு மாத சம்பளம் வஞ்சிக்கப்படுவதாக போராடினார்கள். அதன் விளைவாக அந்த ஒரு மாத சம்பளத்தை எப்போது எப்படி கொடுக்கலாம் என பிரிட்டிஷார் தொழிற்சங்க தலைவர்களோடு ஆலோசனை செய்தார்களாம். கொடுக்காமல் இருக்க முடியாது. போராட்ட களம் பெரிதாகி கொண்டே போனது. அப்ப அதை எப்படி கொடுக்கலாம்? தொழிற்சங்க தலைவர்களோடு ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அப்போதுதான் தீபாவளி, தசரா பண்டிகை பிரசித்தி பெற்ற பண்டிகையாக இருந்ததால் அதனையொட்டி கொடுத்தால் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அது வசதியாக இருக்கும். கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் விளைவாக போனஸ் என்கிற பெயரில முதலில் 1940 வருடம் ஜூன் மாதம் 30 வழங்கப்பட்டதா. மாதக்கணக்குக்கு சம்பளம் மாறிய போது வாரச்சம்பள கணக்கு பிரகாரம் பார்த்தோமே என்று சொன்னால் 4 வார சம்பளம் அதில் தடைபடுகிறது. அந்த 4 வார சம்பளத்தை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரே விஷயம் இந்த போனஸ் என்கிற விஷயம். பின்னாட்களில் அது லாப விகிதத்தை கணக்கிடப்பட்டு விஸ்தரிக்கப்பட்டது என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் போனஸ் என்பது விடுபட்ட கொடுக்கப்படாத நமக்குரிய ஒரு மாத சம்பளம் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் கையில் எடுத்து அதை வெற்றியாக்கினார்கள். நினைத்து பாருங்கள். சந்தோஷமான அந்த சூழல், லாப விகிதத்தை கணக்கிட்டு விஸ்தரிக்கப்பட்டது என்கிற சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. அந்த லாப விகிதம் தொழிற்சாலைகளில் கூடட்டும், தொழிலாளர் பெருமக்களுக்கு போனஸ் நிரம்ப வந்து சேரட்டும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக அவ்வியம் பேசல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.